தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் தன்னுடைய துடிப்பும் எளிமையும் தேவர் அவர்களுக்கு முதல் சந்திப்பிலேயே மிகவும் பிடித்துவிட்டது. எனவே தேர்தல் 1951 அறிவித்த பின்பு பெரியகுளம் தொகுதியில் சர்வ வல்லமை பொருந்திய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த என்.ஆர். தியாகராஜனை எதிர்த்து யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்று தேவர் அவர்கள் யோசனை செய்த பொழுது பாப்பாவட்டி சிங்கம் பி.கே. மூக்கையா தேவர் அவருடைய எளிமையும் துணிவும் அவர் கண்முன்னே வந்து நின்றது. உடனே தேவர் அவர்கள் தலைவர் பி.கே. மூக்கையா தேவர் அவர்களை பெரியகுளம் தொகுதி பார்வர்ட் பிளாக் வேட்பாளராக அறிவித்து 16/1/1952 முடிவு அறிவிக்கப்பட்டு தலைவர் மூக்கையா தேவர் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஏனென்றால் தலைவர் பி.கே. மூக்கையா தேவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலேயே மிகவும் இளமையானவர்.